அது தவறான செய்தி. பாமக எங்களுக்கு அழைப்பு விடுக்கவில்லை. ஒரு இடத்திலே ஒரு பெட்ரோல் பங்கிலே ஒரு பாமக தம்பி எங்களை பார்த்தார், மரியாதை நிமித்தம் அதை எங்களிடத்திலே ஒப்படைத்தார், அவ்வளவுதான். அது பாமக விடுத்த அழைப்பு அல்ல. மீண்டும் மீண்டும் தவறாக ஊடகங்களில் பதிவாகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளை பாராட்டி முதல்ல இந்தியாவிலேயே தமிழக முதல்வர் அதுக்கு ஒரு பேரணி நடத்தி பாராட்டு விழா எடுத்தார், ஊர்வலம் நடத்தி. ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க திமுக மாநாட்டில் அதுக்கு தீர்மானம் நிறைவேற்றலை, ஆபரேஷன் சிந்தூர் பாராட்டி அப்படின்றாங்க. இது குறித்து உங்களுக்கு இருக்குங்க? வெளிப்படையாக பாராட்டி இருக்கிறார், ஆதரித்திருக்கிறார். அதற்காக அவரே ஒரு யாத்திரையும் பேரணியும் நடத்தியிருக்கிறார். அதன் பிறகும் அதிலே அரசியல் உள்நோக்கத்தோடு விமர்சனங்களை முன்வைப்பது வியப்பாக இருக்கிறது. சார், எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. மகாராஷ்டிராவில் நடந்தது ஒரு மேட்ச் ஃபிக்சிங் தேர்தல், பீகார்லையும் அதே தான் வரும், தமிழ்நாட்டில் இது மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க சார். அது எப்படி சார் பாருங்க? ராகுல் காந்தி அவர்களின் கணிப்பு சரியானது. பாரதிய ஜனதா இவிஎம் என்கிற வாக்குப்பதிவு எந்திரங்களை வைத்துக்கொண்டு இங்கே சூதாட்டம் ஆடுகிறது. அதனை இப்போது மக்கள் உணரத் தொடங்கியிருக்கிறார்கள்.